வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜுரம், அதாவது 2 வயசு பசங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஜுரம். இந்த ஜுரம் குளிர்ச்சிலையும் வரக்கூடிய ஜுரங்கள் வரும், அதிகமான உஷ்ணம் கலந்து வரக்கூடிய ஜுரம் வரும். இது எந்த விதமான ஜுரம் இருந்தாலும் இந்த பசங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா நிறையா பிரச்சனை இருக்கும். இதை எளிய முறையில் நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம், வீட்டிலையே நம்ம இதை சரி செய்யலாம். அதே நேரத்தில் இந்த ஜுரத்துக்கு உண்டான என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா சுக்கு. இந்த சுக்கு நமக்கு என்ன அளவுன்னா இந்த அளவு தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 கிராம் இருக்கும் இது, இந்த அளவு. அதே நேரத்தில் திப்பிலி எல்லாமே இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது ஒரு 5 கிராம் இந்த அளவுங்க. இதை பார்த்திங்கன்னா நிலவேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்குது. இது பவுடராகவும் கிடைக்கும், உங்களுக்கு குச்சியாகவும் கிடைக்கும். குச்சியும் எடுத்துக்கலாம் நம்ம. இதே மாதிரி சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான் இப்போ நம்ம பார்க்குறது. இந்த சீந்தில் கொடி இவ்வளோ தான், ஒரு 5 கிராம் அளவுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 பிட்டு எடுத்துங்க போதும். இதையெல்லாம் எடுத்து நல்லா இடித்து 5 கிராம் எடுத்துங்க. ஒரே அளவாக எடுத்துகிட்டு ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றுங்க. இது இடித்தது மொத்தம் தூக்கி அதில் போட்டு அடுப்பு மேலே ஏற்றி அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லி சுருண்டி போயிடணும். அந்த மாதிரி காய வச்சிங்கன்னா நல்லா கஷாயம் நெடியாக காரசாரமாக இருக்கும். இதை ஒரு வேளைக்கு 30 மில்லி ஊற்றினீங்கன்னா ஒரு பசங்களுக்கு எப்படிப்பட்ட ஜுரமும் உங்களுக்கு சரியாயிடும். மிக எளிய முறை. இதை இந்த ஜுரம் வரும்போது பசங்களுக்கு மிக அதிகமாக உடம்பு சூடு இருக்கும், நெருப்பு மாதிரி கொதிக்கும். ஒரு சில பசங்களுக்கு இந்த கஷாயம் சாப்பிட்டு ஒரு 3/4 மணி நேரம் போச்சுன்னா வேர்வை தண்ணியாக கொட்டும். வேர்வை தண்ணி கொட்டிச்சுன்னா ஜுரம் விட்டுடும். பல பதிவு நான் குழந்தைங்களுக்காகவும் போட்டிருக்கேன், பெரியவங்களுக்காகவும் போட்டிருக்கேன். ஆவி பிடிக்கிறது அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆவி பார்த்திங்கன்னா நொச்சி இலை மிக சிறப்பு. அதே நேரத்தில் இது கூட என்ன சேர்க்கலாம், தும்ப செடி கிடச்சா ஒன்று சேர்த்துக்கலாம். கற்பூரவல்லியும் ஒரு 10 இலை சேர்த்துக்கலாம். ஆடாத்தோட இந்த மாதிரி மூலிகை கிடச்சா இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு ஜுரம் ரிலீஃப் ஆகிடும். வேர்வை தண்ணியாக கொட்டும், ஜுரம் கம்மியாகிடும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை போட்டால் மட்டும் போதும். இது எப்போ போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இரவில் போட்டிங்கன்னா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி தூக்கமே வராது. ஒரு சிலருக்கு அதிகமான ஜுரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தூக்கம் விழிப்புணர்வு கொடுத்துரும், தூக்கமே வராது. அதனால் காலைல ஒரு 10 மணி அளவில் போட்டிங்கன்னா பொழுதுக்குள்ளே இரவில் பார்த்திங்கன்னா நல்லா சுகமாக தூங்குவாங்க, ஜுரம் விட்டு போயிடும். இந்த பதிவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.